ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் மெத்தடும் அதோட ஸ்டைலும். ட்ரேடிங் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் ட்ரேடிங், டெலிவரி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், சிஎஃப்டி ட்ரேடிங். ட்ரேடிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்பாட் ட்ரேடிங்னா என்ன, டெலிவரி ட்ரேடிங்னா என்ன அப்படின்றது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு இருக்கும். இதுவே நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஸ்பாட் ட்ரேடிங் அப்படி கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நம்ம ஸ்பாட் ட்ரேடிங், டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்படி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா சீட்டு பணம் அந்த மாதிரி எதுலையாச்சும் நம்ம இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு கம்பெனியோட ஷேர் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பேங்க்கோட சார்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எஸ்பிஐ பேங்க்கை பற்றி தெரியும். அந்த சார்ட்டை நான் எடுத்திருக்கேன். 2020 பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபீஸ் கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 23க்கு போகும்போது 600 ரூபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2024க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபீஸ் வரையும் வந்துச்சு. அடுத்து 2025ல் டவுன் ஆச்சு. 390 வரைக்கும் கீழே போச்சு 2025ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2026 பிப்ரவரியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 ரூபீஸ் வரைக்கும் அதிகமாச்சு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1019ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்யூச்சரில் எப்படியும் ஒரு 3 இயர்ஸில் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் 2000 போகும், இல்லை ஒரு 3000 ரூபீஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கம்பெனியோட ஷேர் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பைன்னு இருக்குது, செல்லுன்னு இருக்குது. இப்போ நான் பை நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி லாங் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா, ரெகுலர்னு இருக்கும், டெலிவரி லாங் டைம் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 குவான்டிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ 100 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய். ஓகேங்களா, 1,02,000 இருக்குது. இப்போ நான் பை பண்ணேன் அப்படின்னா 1000ல் பை பண்ணுறேன் அப்படின்னா 2000 வரும்போது நான் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு 2 லேக்காக எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லாங் டைமாக ஒரு கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனி மேலே நீங்கள் சூஸ் பண்ணி டெலிவரி மெத்தடில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெலிவரி ட்ரேடிங் அண்ட் ஸ்பாட் ட்ரேடிங். இதே கான்செப்டில் கிரிப்டோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டெலிவரின்ற இடத்துல ஸ்பாட்ன்னு இருக்கும். காயினை நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கில் ஸ்பாட்டில் அப்படியே வாங்குவீங்க. இதே மாதிரி கான்செப்டில் நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க. கம்பெனியில் நம்ம ஷேர் வாங்குற மாதிரி அங்கே கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு காயினை நம்ம பை பண்ணுவோம், அதை வாங்கி வச்சுருப்போம். அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். இப்போ கிரிப்டோக்கும் ஸ்பாட்டு, இங்கே டெலிவரி. இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்னா என்ன, டெலிவரி ட்ரேடிங் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் டெலிவரி ட்ரேடிங்கில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்கலாம், இன்னொன்று இடிஎஃப் வாங்கலாம். இங்கே இடிஎஃப்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு 50 கம்பெனி 100 கம்பெனி மேலே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இடிஎஃப். ஓகே, இதில் இடிஎஃப்பில் நிறைய இடிஎஃப் இருக்குது. இன்னொன்று இப்போ ஃபார்மா பீஸ் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்மானா மருந்து கம்பெனி எல்லாமே அதில் வந்துடும். மொத்தமாக நீங்கள் எல்லா மருந்து கம்பெனி மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மெட்டல் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு இடிஎஃப். எல்லா மெட்டல், அதாவது இரும்பு, அலுமினியம், காப்பர், அந்த மாதிரி எல்லா மெட்டல் மேலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி கம்பெனிஸ் ஒரு 50 கம்பெனி 100 கம்பெனி சேர்ந்து எல்லா கம்பெனி மேலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இடிஎஃப்னா என்ன அப்படின்னா, பல கம்பெனிகள் சேர்ந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இடிஎஃப்ன்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன, சிஎஃப்டி ட்ரேடிங்னா என்ன. இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரே கான்செப்ட், ஒரே மாதிரி கிடையாது, அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.